முகுந்தன் முரளி. எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கோடை விடுமுறை நாட்கள்ல நம்மளுடைய மகரிஷி ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக குழந்தைங்களுக்கு ஆன்மீகமும் ஜோதிடமும் எப்படி நாம் இணைந்து நாம் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்று முதல் தொடர்ந்து 5 நாட்களுக்கு இந்த வகுப்புகளை நாம் பார்க்க போறோம். சரிங்களா? எல்லா செல்லக்குட்டிகளும் நோட்டு பேனா அழகா எடுத்துக்கணும். நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஒவ்வொன்றா நீங்க கவனிச்சு எழுதிக்கணும். அதே நேரத்துல படிப்புல எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அதாவது படிக்கக்கூடிய விஷயத்த நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், பெற்றோர்களையும் முன்னோர்களையும் எப்படி நாம மதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாமே இந்த வகுப்புல உங்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்கப்பட இருக்கின்றது. இந்த 5 நாட்கள் உங்களுக்கு எதிர்காலத்துல ஆன்மீகமும் ஜோதிடம் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை இரண்டும் இணைந்து வச்சு எப்படி சொன்னார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு வகுப்புல நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் உங்க வீட்டுல நான் சொல்ற மாதிரி சொல்லி பழகணும். சரிங்களா? எல்லாரும் சப்பல்கள் போட்டு உக்காந்துக்குங்க. யாரும் நிக்காம நோட்டு பேனை எடுத்து வச்சு கையில வச்சுக்கிட்டு எல்லாரும் சப்பல்கள் போட்டு உக்காந்துக்கிட்டு நீங்க எப்பயுமே சாமி கும்பிடும் போது ஆகட்டும், மந்திரம் சொல்லும் போது ஆகட்டும், எப்பயுமே கையை என்ன பண்ணணும், பாருங்க இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டு ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை நீங்க எல்லாரும் உச்சரிக்க வேண்டும். 3 முறை. எத்தனை முறை? 3 முறை உச்சரிக்க வேண்டும். பாருங்க இப்படி வச்சுக்கணும். கை இப்படி வச்சுட்டீங்களா? கை நேரா இப்படி வச்சு இப்படிதான் நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம சாமி கும்பிடணும். சரிங்களா? சாமி கும்பிடும் போது நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், இப்படி கும்பிடுவோம், இப்படி கும்பிடுவோம், இப்படி கும்பிடுவோம். அப்படிலாம் கும்பிடக்கூடாது. முறையா சாமி கும்பிடுறது இப்படி. அப்ப இப்படி கும்பிடும் போது நிறைய கூட்டமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளால அப்படி கும்பிட முடியாது. நிறைய இடத்துல இருக்கு. அப்ப கூட்டம் இல்லாத இடத்துல நாம் எப்பயுமே இந்த மாரி வச்சு சாமி கும்பிடுறதும், வீட்டுல இருந்து நம்ம சாமி கும்பிடுவதும் இந்த பழக்கத்தை நாம பழகி கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை உச்சரிக்க வேண்டும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இருக்கிற இடத்துலயே இருந்து ஓம் என்ற 3 முறை உச்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்க சொல்லுங்க பாருங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்ற மாதிரியே நீங்களும் சொல்லுங்க. மியூட்ல போட்டு சொல்லுங்க. மியூட்ல போட்டுட்டு நீங்க இருக்கிற வீட்லயே நீங்க சொல்லணும். மியூட்ல போட்டுதான் சொல்லணும். மியூட்ல எடுத்துட்டு சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒரு முறை சொல்லிட்டோம். 2வது முறைய திருப்பி நம்ம சொல்லி பழகிறோம். எல்லாருமே கண்களை மூடிக்கொண்டுதான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் கவனிச்சுக்கங்க எல்லாரும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்களே உங்க வீட்டுல அப்படியே சொல்லுங்க. ஓம் சூரிய பகவானே போற்றி. சொல்லுங்க நீங்க உங்க வீட்லயே அப்படியே. ஓம் சந்திர பகவானே போற்றி. ஓம் அங்கார பகவானே போற்றி. ஓம் புதன் பகவானே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி.
ஓம் சுக்கிர பகவானே போற்றி. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ராகு பகவானே போற்றி. ஓம் கேது பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய ஈன்றெடுத்த தாய் தந்தருடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பூலோகத்தில் நாம் பிறப்பதற்கு மிக முக்கிய மூல காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய பெற்றோர்களை என்றும் நமக்கு தெரிந்த கடவுள்கள், கண்ணுக்கு தெரிந்த கடவுள்கள் யார் என்று கேட்டால் நம்முடைய தாய் தந்தையர்கள் தான். அப்படியாப்பட்ட தாய் தந்தையுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எந்த கலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் நம்முடைய ஈன்றெடுத்த தாய் தந்தையுடைய அருளாசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். ஆகையால் நமக்கு முதல் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெற்றோர்களே ஆவார்கள். அப்படியாப்பட்ட பெற்றோருடைய கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய உருவத்தை நினைத்து கொண்டு பாதத்தை தொட்டு வணங்கி நாம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மளுடைய குல வம்சத்தை காத்து கொண்டு இருக்கிறது நம்முடைய குல தெய்வங்கள். அப்படியாப்பட்ட குல தெய்வத்தினுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனால் நம்முடைய குல தெய்வம்தான் நம்முடைய குல வம்சத்தை காத்து கொண்டிருக்கின்றது. இந்த குல வம்சத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய உருவத்தை நாம தினந்தோறும் நினைக்க வேண்டும். ஆகையால் குலதெய்வத்தினுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி நம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். நமக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். ஆனா நமக்கு பிடித்த தெய்வங்களாக உங்களுக்குள்ளார ஒண்ணு இருக்கும். ஒண்ணு அம்மன் சாமி இருக்கும், ஒருத்தருக்கு முருகரை பிடிக்கும், ஒருத்தருக்கு சிவனை பிடிக்கும், ஒருத்தருக்கு பெருமாள் பிடிக்கும், ஒருத்தருக்கு முனியப்பனை பிடிக்கும், கருப்பனை பிடிக்கும். இந்த மாதிரி குழந்தைகளா உங்களுக்கு எந்த சாமி பிடித்திருக்கிறதோ அந்த சாமியினுடைய உருவத்தை நினைத்து கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்கிறது நம்முடைய இஷ்ட தெய்வங்கள். அப்படியாப்பட்ட இஷ்ட தெய்வங்களை தொட்டு வணங்கி இந்த கலையினால் எனக்கும் என்னால் இந்த கலையும் பெருமை சேர்க்க வேண்டும், இதனுடைய சூட்சமத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த கலையினுடைய பெருமைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மனதார பிரார்த்தனைகள் செய்து கொண்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி நாம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். அடுத்ததாக குருமார்கள். நமக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல நமக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் இருப்பார்கள். ஏன்னா ஆசிரியர்கள் தான் குரு. குரு பார்வை என்றால் குரு பார்வை நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும். குரு அருள் இன்றி இறையருள் கிடைக்காது. நமக்கு எல்லாமே மதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். தெய்வ அருள் இன்றி, அதாவது குரு அருள் இன்றி தெய்வ அருள் நமக்கு கிடைக்காது. அப்ப மூன்றாவது வகையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் குருமார்களை நினைத்து உருவத்தை நினைத்து அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நாம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனதார பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். மனசார நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். துர்க்கை மகசக்தி, லக்ஷ்மி மகசக்தி, வாணி மகசக்தி, அங்காளி மகசக்தி, அங்காளி மகசக்தி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு குழந்தைகளுக்கு முதல் முறையாக இந்த பயிற்சிக்குள்ளார நம்ம வருகின்றோம். அதனால இதுல நம்ம என்னென்ன விஷயத்த நம்ம செயல்படுத்தணும், என்னென்ன விஷயத்த நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். பொதுவாக நாம என்னைக்குமே ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் போவதற்கு முன்னாடி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது நம்முடைய பெற்றோர்கள்.
நம்முடைய பெற்றோர்களை வந்து என்னைக்குமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஈன்றெடுத்த தாய் தந்தையுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் யார் ஒருவருக்கு பரிபூர்ணமா கிடைக்குதோ அவர்களுக்கு தான் படிப்பு விஷயத்திலேயாட்டும் மற்ற விஷயத்திலேயாட்டும் அவங்களுக்கு முதன்மையான அன்பை செலுத்த முடியும். அதாவது காரியங்களை வெற்றி பெற முடியும். எல்லா வகையிலையும் நாம் மகிழ்ச்சி அடைய முடியும். அப்ப இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்னைக்குமே வாரத்தில் ஒரு நாளோ அல்லது தினந்தோறுமோ அல்லது உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கோ முதலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை வந்து எப்பயுமே பழக்க வழக்கங்கள்ல முதன்மையாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளுடைய ஒழுக்க நெறிமுறைகள் நமக்கு பலப்படுத்தி கொடுக்கும். அதனால உங்க நோட்ல என்ன பண்றீங்க? எழுதிக்கங்க. என்னுடைய பெற்றோரை முதலில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்றத அந்த நோட்ல வந்து முதல் பாயிண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எல்லாருமே இதை வந்து நீங்க எப்பொழுதுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல வகுப்பு ஆசிரியராக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியருடைய காலிலையுமே ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள்ல உங்களுடைய ஆசிரியருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பெற்றோருடைய ஆசீர்வாதம் எப்ப வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் வாங்குறதில்ல, ஞாயிற்றுக்கிழமை நாள்ல எப்பயுமே உங்களுடைய பெற்றோருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது நல்லது. ரெண்டாவது விஷயம், நீங்க பிறந்த கிழமை வரக்கூடிய நாட்களிலுமே உங்களுடைய பெற்றோருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதன் மூலமாக நல்ல பக்தியும் நல்ல ஒழுக்க நெறிமுறைகளும் உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த 2 விஷயத்த நீங்க முதலில் கடைபிடிக்க வேண்டும். சரிங்களா? இது நோட்ல நீங்க எழுதிக்கணும். அப்ப நோட்ல வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தினந்தோறும் காலையில் நேரத்துல தூங்கி எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு இந்த ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை நல்லா உச்சரிச்சு பழகிட்டீங்கன்னா உங்க மனசு அலைபாயக்கூடிய விஷயத்தை ஒருநிலைப்படுத்தி கொடுக்கும். அப்ப படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க? ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை 3 முறை நீங்க உச்சரித்து கொண்டு அதுக்கப்புறம் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக மனப்பாடம் ஆகும். மனசு அலைபாயாது. அப்ப இந்த தன்மையை நீங்க பலப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. அப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்? படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க படிக்கக்கூடிய பக்கத்தாலேயே டேபிள் மேலேயோ ஒரு சொம்பு தண்ணி நீங்க எடுத்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. ஒரு சொம்பு தண்ணியோ அல்லது ஒரு வாட்டர் கேன் தண்ணியோ எடுத்து பக்கத்தால வச்சுக்கிட்டு இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை 3 முறை உச்சரித்து விட்டு அதற்கு அப்புறம் நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நினைத்தது அப்படியே மனதில் எளிமையான முறையில பதிவாகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இது நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? இனி வரும் காலகட்டங்கள்ல இதை வந்து நீங்க கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நினைச்ச படிப்புகள் ஆற்றலும் பலங்களும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால இதை வந்து நீங்க கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தபடியா வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மொத்தம் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கிறது. அப்ப அந்த 9 கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றத நான் இப்ப நோட்ல எழுதிக்கேன். நவ கிரகங்கள் அப்படின்னு எழுதிக்கங்க. நவ கிரகங்கள். நவ கிரகத்துல முதல் கிரகம் சூரியன். இரண்டாவது சந்திரன். மூணாவது செவ்வாய். நாலாவது புதன். அடுத்த கிரகம் குரு. அடுத்தது சுக்கிரன்.
அடுத்தது சனி. சொல்லு கண்ணா, என்ன கண்ணு? குருவுக்கு அடுத்தது சுக்கிரன். இன்னொரு டைம் சொல்லட்டுமா? சொல்றேங்க. எதுல இருந்து சொல்லணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் சூரியன், இரண்டாவது சந்திரன், மூணாவது செவ்வாய், நாலாவது புதன், அஞ்சாவது குரு, ஆறாவது சுக்கிரன். எல்லாரும் எழுதணும். நோட்ல எழுதிட்டு தான் நீங்க போடணும். நோட்ல எழுதிக்கணும். சரிங்களா? குரு வரைக்கும் எழுதிட்டீங்களா? சுக்கிரன் எழுதிட்டீங்களா? சரி. அடுத்தது சனி. எழுதுங்க. சனி. அடுத்தது ராகு. அடுத்தது கேது. 9 கிரகம் வந்துருச்சுங்களா? யாரோ ஒருத்தர் மியூட்ல எடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குட்டி? சொல்லு குட்டி. இன்னொரு தடவை சொல்றதா? சரி குட்டி, மியூட்ல போட்டுக்கோ. இன்னொரு தடவை சொல்றேன். ஓகே. சரி சொல்றேன். மியூட்ல போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூரியன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். இன்னொரு தடவை கவனிச்சுக்கங்க. ரெண்டாவது சந்திரன், மூணாவது செவ்வாய், அடுத்தது புதன். சார் வெயிட் பண்றீங்களா சார்? நான் எழுதி முடிக்கல இன்னும். சூரியன் நான் ஹேண்ட் இப்படி காமிக்கும் போது நீங்க இது பண்ணிக்கலாம் சார், சொல்லிக்கலாம் அடுத்தடுத்து. சூரியன் ஸ்பெல்லிங் எனக்கு தெரியாது சார், நான் சொல்லி தான் சொல்லுவேன் சார். சரி குட்டி, ஓகே ஓகே. சரி சந்திரன் எழுதிக்கோ. சார் சூரியன் தான் சார் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. சரி குட்டி, நானு ஒரு நோட்ல எழுதி போட சொல்றாரு. குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுமா? எழுதிக்கிறியா பார்த்து? மியூட்ல எடுத்துட்டு பேசு குட்டி, மியூட்ல எடுத்து பேசு. சார் வேணாம் சார், நான் சொல்லி தான் சார் எழுதுவேன். சரி, அதான் நோட்ல குரூப்ல போடுற பார்த்து எழுதிக்கிறியா? சார் வேணாம் சார், நான் சொல்லி எழுதிக்கிறேன். சரி, நீ எழுது. சூரியன், சூரியன், சூரியன் எழுது. எழுதிட்டுமா? அடுத்த சொல்லட்டுமா? சார் இருங்க நான் சொல்றேன் சார். சொல்லு. சார் அவங்கள குரூப்ல போட்டு எழுதிக்க சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஓகே. கண்ணுக்குட்டி, குட்டிமா, நான் குரூப்ல உனக்கு நான் போடுறேன். அதை பார்த்து அப்படியே எழுதிக்க. ஒருத்தர் எழுதி போடுவாங்க, அதை நீ அப்படியே பார்த்து ஒவ்வொரு எழுத்தா சொல்லி எழுதிக்கோ. சரியா? லேட் ஆகும், அதனால மியூட்ல போட்டு. சரி, இப்ப கவனிச்சுக்கோ. இப்ப எழுத முடியாம இருக்கிறவங்க எல்லாம் நோட்ல ஒரு அழகான குழந்தைங்க எழுதுனதை அப்படியே எடுத்து குரூப்ல போட்டீங்கன்னா அந்த குரூப்ல பார்த்து மற்றவங்க எழுதிக்குவாங்க. சரியா? சரி, இது ஏன் சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பூலோகத்தை வந்து எல்லாமே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு, நவகிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நவகிரகங்களுடைய அனுகிரன் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நவகிரகனுடைய அனுகிரன் பெறுவதற்கு என்ன பண்ணணும்? தினந்தோறும் நவகிரகங்களை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் புதன் பகவானே போற்றி, ஓம் குரு பகவானே போற்றி,
ஓம் சுக்கிர பகவானே போற்றி, ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ராகு பகவானே போற்றி, ஓம் கேது பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், தினந்தோறும் நீங்க சொல்லி பழகணும். நவகிரகங்களை போற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல சக்தி ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல மதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும், படிப்பு மேல ரொம்ப ஆர்வங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த நவகிரகங்களை போற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு பசிச்சதுன்னா அந்த நேரத்துக்கு டான் சாப்பாடு வரும், தூங்க போகக்கூடிய நேரத்துல கரெக்டா தூக்கங்கள் வரும், படிக்கக்கூடிய நேரத்துல நோட்டு பேனா புக்கு இது எல்லாமே நவகிரகத்தை போற்றி வழிபாடு செய்யும் போது அது நேரத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், கரெக்டா கிடைக்கும். அதனால என்ன பண்ணும், நாம தினந்தோறும் நவகிரகங்களை வழிபாடு போற்றி வழிபாடு செய்து பழகி கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நவகிரகங்கள் தான் நம்முடைய பூலோகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் மிக முக்கிய காரணமாக இருந்து நமது நல்வழிப்படுத்துவதற்கும் தீய வழியில் நடத்துவதற்கும் இந்த நவகிரகங்களுடைய தன்மைதான் மிக முக்கிய காரணமா இருக்குது. அப்ப நவகிரகங்களை நாம போற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல சிறப்பான தன்மைகளை கொடுக்கும். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு சூப்பர்மேன் ஆகணும், நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும், நாம எல்லா வகையிலும் நமக்கு நன்மை கொடுக்கணும், என்ன பண்ணோம், நவகிரகங்களை நம்ம நல்ல முறையில தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி சொல்லணும், பார்க்காம சொல்லி பழகணும். எல்லாமே சொல்ல முடியுமா இல்லைங்களா ஈஸியா? ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் புதன் பகவானே போற்றி, ஓம் குரு பகவானே போற்றி, ஓம் சுக்கிர பகவானே போற்றி, ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ராகு பகவானே போற்றி, ஓம் கேது பகவானே போற்றி அப்படின்னு நாம தினந்தோறும் என்ன பண்ணோம், சொல்லி பழகணும். காலையில நம்ம பள்ளிக்கூடம் கிளம்புறதுக்கு முன்னாடி நாம இத சாமிக்கு முன்னாடியோ அல்லது வீட்லயோ உட்காந்தோ கையெடுத்து இப்படி கும்பிட்டு நாம இப்படி நம்ம வழங்கி பழகணும். எப்ப சொல்லணும், ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை 3 முறை உச்சரித்த உடனே இந்த நவகிரகங்களை நாம வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். இதை செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன கிடைக்கும், படிப்புல ஆர்வங்கள் அதிகரிக்கும். சொல்லுங்க என்ன சார், இப்ப சொன்னீங்களா சார், எனக்கு மறந்துருச்சு. அது நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணீங்கன்னா நான் எழுதிடுவேன், இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம். ஓகே கண்ணே, நான் சென்ட் பண்றேன், நீங்க எழுதிக்கலாம், மியூட்ல போட்டுக்க. ஓகே, தேங்க்யூ. அப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய பெற்றோர்களையும் நாம் வணங்கி பழகி கொள்ள வேண்டும், நவகிரகங்களையும் நாம் தினந்தோறும் சொல்லி பழக வேண்டும். சரிங்களா? அப்ப இதை நம்ம சொல்ல சொல்ல என்ன பண்ணும், நமக்கு சக்திகள் அதிகரிக்கும், அப்ப பலத்தை அதிகரிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், படிக்கிற நேரத்துல கரெக்டா படிக்கலாம். இப்ப விளையாட்டுத்துறையில இருப்பாங்க, நாம விளையாட்டுல ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கணும், அடுத்து கிரிக்கெட்ல விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும், நமக்குன்னு ஒரு சக்தி வேணும் அல்லவா? அந்த சக்தியை பலப்படுத்துறதுக்கு இந்த ஓம் என்ற மந்திரத்தையும் நவகிரகங்களையும் நாம் எந்த அளவுக்கு சொல்லி பழகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு சக்தியும் ஒரு ஆற்றலும் ஒரு பலமும் நமக்கு அதிகரிக்க செய்யும். அப்ப நமக்கு ஒரு சக்தி வேணும்னா எளிமையா நம்ம கொண்டு வரணும்னா இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்றோம், இனி வரும் காலகட்டங்கள்ல நாம இந்த ஓம் என்ற மந்திரம், இப்ப நீங்க ஒரு நேரத்துல கோவப்பட்டு சோர்வா இருக்கிறீங்க, ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை நல்லா சொல்லி பழகும் போது உங்களுக்குள்ள சக்தி வந்துடும், ஒரு பவர்ஃபுல் வந்துடும். இதை நீங்க டெய்லியும் சொல்லி பாருங்க, நல்ல ஒரு பூஸ்டாப்பா ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும், நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கும், ஒரு சூப்பர்மேனா ஆகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம நவகிரகங்களை நாம போற்றி வணங்க வேண்டும். அப்ப நீங்க நாம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இந்த மாரி ஒரு வழிமுறையில நம்ம பயன்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், நம்முடைய பெற்றோர்களை நேரா கிழக்கு பக்கம் நிக்க வச்சு அவங்க காலில் விழுந்து சின்ன குழந்தையில இருந்தே அந்த ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பழக்கங்களை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள்லயும் உங்களுடைய மிஸ்ஸு டீச்சர் சார் இவங்ககிட்ட இன்னைக்கு குரு வாரம், குரு நாளுங்க டீச்சர், அதனால என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் கால்லையோ இல்ல சார் கால்லையோ உளுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்க 2 பேரும் தான்
நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒளி விளக்கத்துக்கும் ஒரு பூஸ்டப்பும் நம்முடைய எதிர்காலத்தோட ஃபியூச்சருக்கும் இவங்க தான் மிக முக்கிய காரணம். அதனால பெற்றோர்களை மதிக்கக்கூடிய குழந்தைகள் அவனுடைய எதிர்காலத்துல எல்லா வளமும் பெறுவார்கள், நினைச்சதெல்லாம் சாதித்துக் கொள்வார்கள். அப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், நம்முடைய ஆசிரியர் தான் குரு, அவங்க தான் சொல்லி கொடுக்கக்கூடியது. அப்ப அவர்களிடம் ஒரு அன்பு பாசத்தை பெறுவதற்கு வியாழக்கிழமை நாள்ல இதை நீங்கள் மறக்காம செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து என்ன பண்ணணும், நான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி பழகணும். நவகிரகங்களுடைய போற்றி வழிபாடும் தினந்தோறும் சொல்ல வேண்டும். இப்ப நீங்களாம் இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த வகுப்பு முடியக்கூடிய டைம்ல உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணா ஒரு ஆடியோ ரெக்கார்டு எடுத்து ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொல்லிட்டு, ஓம் சூரிய பகவானை போற்றி, ஓம் சந்திர பகவானை போற்றி, ஓம் செவ்வாய் பகவானை போற்றி அப்படின்னு சொல்லி நீங்க நோட்ல பார்க்காம எழுதி பழகிட்டு, அப்புறமேட்டுக்கு பார்க்காம எழுதி பார்த்து சரியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்களை மூடிக்கொண்டு ஆடியோ ரெக்கார்டு மட்டும் போட்டீங்கன்னா போதும். வீடியோ ரெக்கார்டு எல்லாம் போட்டீங்கன்னா நிறைய பேர் குரூப்பில் இருக்கிறப்போ ஒரு தொந்தரவு கொடுத்துரும். அதனால ஆடியோ ரெக்கார்டு மட்டும் நீங்க போடுங்க. நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க இல்லையான்றது சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணும், உங்களுடைய பேரும் ஊரும் மறக்காம அந்த ஆடியோ ரெக்கார்ட்ல போடணும். ஆனா ஆடியோ ரெக்கார்ட்ல இன்னைக்கு போடக்கூடாது, நாளைக்கு தான் போடணும். இன்னைக்கு எதுவும் போடக்கூடாது. நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு பார்க்காம சொல்லி பழகணும். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது நம்முடைய ஜோதிடத்துக்குள்ளார வருவோம். சரிங்களா? ஜோதிடம் முடிஞ்சோன்னு ஒரு குட்டி கதை ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரிங்களா? சரி, இப்போ ஜோதிடத்துல மொத்தம் எத்தனை ராசிகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிகளும் இந்த 12 ராசிக்குள்ளாரதான் எல்லாத்துக்குமே இருக்கு. அப்ப என்னென்ன 12 ராசிகள் இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு இப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப எழுதிக்கங்க. 1 மேஷம். 12 ராசியின் தலைப்பு எழுதிட்டு கீழே நான் சொல்றது எழுதிக்கங்க. 1 மேஷ ராசி. எல்லாரும் எழுதுங்க நோட்ல. 1 மேஷ ராசி. 2 ரிஷப ராசி. 2 ரிஷப ராசி. சார் வெயிட் பண்றீங்களா சார்? குட்டிமா நீ குரூப்ல போடுற, நீங்க எழுதிக்க குட்டி. அவங்க எழுதிட்டோம், அப்புறம் நீங்க பார்த்து எழுதிக்க. குரூப்ல போடுறேன், சரியா? நீ கவனிச்சுக்கோ. நீ அப்புறமேட்டு பார்த்துட்டு பொறுமையா எழுதிக்க நோட்டு வீட்டுல. சரி. 3 மிதுன ராசி. நிறைய பேர் எழுதாம உட்காந்து இருப்பீங்களாட்டு, எல்லாரும் எழுதணும். சரிங்களா? 3 மிதுன ராசி. 4 கடக ராசி. 5 சிம்ம ராசி. 5 சிம்ம ராசி. 6 கன்னி ராசி. 7 துலாம் ராசி. 8 விருச்சிக ராசி. 9 தனுசு ராசி. 10 மகர ராசி. 11 கும்ப ராசி. 12 மீன ராசி. சரி, அப்ப மொத்த ராசி எத்தனை இருக்குது அப்படின்னா 12 ராசிகள் இருக்கிறது. அப்ப 12 ராசி என்ன பண்ணும், வரிசையா சொல்லி பழக வேண்டும். மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசி. அப்ப ராசியிலே எத்தனை ராசி இருக்குன்னா 12 ராசி. அப்ப 12 ராசியை வைத்துதான் எல்லாத்தோடைய பலன்களும் நம்ம சொல்வதற்கு நமக்கு எளிமையாக புரிகிறது. அப்ப நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கணும், இந்த 12 ராசிக்குள்ள நமக்கு ஒரு ராசி இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு என்ன ராசி இருக்கும்,
மேச ராசி இருக்கும், ஒரு சிலருக்கு சிம்ம ராசி இருக்கும், ஒரு ஆளுக்கு ஒரு ராசி தான் இருக்கும், 2 ராசிலாம் வராது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம், நம்ம ராசி என்ன ராசி, நம்ம அப்பா ராசி என்ன ராசி, நம்ம அம்மா ராசி என்ன ராசி, அப்ப நம்ம கூட பிறந்தவங்க ராசி என்ன ராசி அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக நாம தெரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஃபர்ஸ்ட் மத்தவங்களோட ராசி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம ஃபேமிலியில இருக்கக்கூடிய அப்பா அம்மா தங்கச்சி அக்கா அண்ணன் சித்தப்பா பெரியப்பா இவங்களோட ராசியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம், 12 ராசி தரவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்குள்ளார அவங்க ராசி என்ன ராசி வருதுன்றத நாம தெளிவா தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? சோ அப்ப வந்து நம்ம இந்த 12 ராசியும் தரவாக தெரிந்து கொள்வது என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இது எல்லாருமே என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 12 ராசி நம்ம யார் ஒரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ராசியினுடைய உருவத்தன்மை நாம் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அப்ப 12 ராசியினுடைய உருவம் என்ன பண்ணுது, அந்த உருவத்தன்மை வைத்து நமக்கு ஒரு பலன்களை எடுத்து சொல்வதற்கு ரொம்ப எளிமையாக நம்ம அமைத்து கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்ப இந்த 12 ராசி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இதுல ஒரு விஷயத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன ராசி, அப்ப நம்ம ராசியினுடைய உருவம் என்ன, அப்ப அந்த உருவனுடைய குணங்கள் என்ன, அப்ப அதோட குணங்கள் தான் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்றத நாம் எல்லாருமே தெரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். அப்ப ராசி கட்டம் போட்டு தெரிஞ்சுக்கிறதுலாம் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நாம எழுதுற விஷயத்த மட்டும் நாம தெரிந்து கொள்வோம். சரிங்களா? சரி, இப்ப ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்தது நவ கிரகங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்தது நம்முடைய பெற்றோர்களை எப்படி நம்ம மதிக்கணும், என்ன பண்ணணும், என்ன கிழமை நம்ம ஃபாலோ பண்றது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது என்னைக்குமே நம்மளுடைய உடைகளை வந்து பாத்தீங்கன்னா நாமளே ஒரு குறிப்பிட்ட வயசு, அது சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய துணியை நாமளே மடிச்சு பழகி கொள்ள வேண்டும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி ஹெல்ப் பண்ணணும். அப்பா கிட்ட போய் நம்ம என்ன கேட்கணும், அப்பா உனக்கு என்ன ஹெல்ப் என்ன செய்யணுமா, அம்மா நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமா, சமையல் செய்யறதோ துணி மடிச்சு கொடுக்கறதோ துணி துவைக்கிறதோ இதெல்லாம் வந்து நம்முடைய அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பழகி கொள்ள வேண்டும். இது எப்ப இருந்து பழக முடியும், குழந்தைகள் இருந்துதான் நம்ம பழகி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய நோட்டு புத்தகம் இதெல்லாம் கரெக்டா எடுத்து வைக்கணும். அழுக்காகாத அளவுக்கு மடிச்சு பத்திரமா வச்சுக்கணும். மடிச்சு பத்திரமா வச்சுன்னா என்ன அர்த்தம், படிக்காம இருந்தா பத்திரமா இருக்கும், அப்படியே ஃபேஸா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அடுத்து வந்து என்ன பண்ணும், மடிச்சு பத்திரமா வைக்கணும். நம்முடைய பேக்கு, நம்முடைய லஞ்ச் பேக்கு இதெல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து படிப்பு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இவங்களோட புத்தகத்தை மட்டும் அதிகமா வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னொருத்தரோட புத்தகம் அப்பெல்லாம் படிக்கும்போது இன்னொருத்தர்ட்ட வாங்கிதான் படிப்பாங்க. இப்பெல்லாம் ஸ்கூல்லயே கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த புத்தகத்தை மட்டும் ஒருத்தர்ட்ட மட்டும் குறிப்பா எதுக்கு கேக்குறாங்க, எதுக்கு பண்றாங்கன்னா அவர் படிக்காம பத்திரமா புதுசா பெயிண்டிங்கோட அப்படியே இருக்கும், அதனால அவங்க புத்தகம் வாங்குவார். நிறைய பேர் படிச்சு கிழிச்சிட்ட மாரி நல்லா படிச்சு தார் தாரா இருக்கு அந்த புக்ல வாங்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய புத்தகத்தை நம்ம எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்னா கரெக்டா இவனா இப்ப ஸ்கூல் முடிஞ்சிட்டு லீவ் முடிஞ்சுன்னு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது நாமெல்லாம் என்ன பண்ணணும், நம்முடைய நோட்டு புத்தகம் ஜாமெட்ரி பாக்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல கரெக்டா வச்சுக்கணும். நமக்கு அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிக்கணும், அதுக்குன்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். இந்த நேரத்துல இதை நம்ம படிக்கணும், இவ்வளவு மணி நேரத்துல இதை படிச்சுட்டு நம்ம இந்த நேரத்துல நம்ம விளையாடணும், இவ்வளவு நேரத்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு பலத்தை பலப்படுத்தணும். இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சுக்கணும். அப்ப நமக்கு எந்த துறையில ஆர்வங்கள் வருது, எந்த துறையில நம்ம டெவலப்மெண்ட் ஆகணும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்ன்றது நம்மளுடைய மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப அது சொல்றதுக்கு என்ன பண்ணணும், நாம யாரு அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு நவகிரகங்களுடைய துணை இருந்தால்தான் நம்ம யாருன்றதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப நவகிரகங்களுடைய துணைகள் அருமை நல்ல பலப்படுத்தி கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா நவகிரகங்களை தினந்தோறும் நம்ம சொல்லி பழக வேண்டும். அப்ப நவகிரகங்களை தினந்தோறும் சொல்லி பழகும் போது நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தானா தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அப்ப நீங்க இனிமேட்டு என்ன பண்ணணும், நவகிரகங்களை போற்றி வணங்கி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். அதை வந்து நீங்க நாம எப்பயுமே பர்ஃபெக்டா கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம வளர்ச்சிகள் அடைய முடியும். அப்ப நீங்க குழந்தைகளாகிய நீங்க என்ன பண்ணணும், தன்னுடைய உடைகளை தானே மடித்து
அது பீரோக்குள்ளாரையோ இல்லை ரேக்லையோ இது கரெக்டாக நீ எடுத்து வச்சு நீங்களே பழகிக்கொள்ள வேண்டும். அவங்களோட துணிகளை அவங்க தனியா மடிச்சு பழகும் பொழுது அந்த பொறுப்புகள் உணர்வுகள் கரெக்டா உங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுக்கும். இது எப்பல வரும்? குழந்தைங்களா இருக்கும் போதே அதை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய விளையாட்டு பொருள் என்ன பண்ணும்? உங்களுக்குன்னு கூறிய விளையாட்டு பொருளை அந்த இடத்துல நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். வேற எந்த இடத்துலயும் வைக்காம உங்களுக்குரிய ஒரு அம்மாகிட்டயோ அப்பாகிட்டயோ கேட்டு இந்த இடத்துல தான் விளையாட்டு பொருள் இருக்குதுன்னா அந்த இடத்துல தான் விளையாட்டு பொருளை நாம பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த மாரி பயன்படுத்திக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய ஒழுக்க நெறிமுறைகளை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி ஒழுக்க நெறிமுறைகள் வரும்? ஃபர்ஸ்ட் நம்முடைய ஒழுக்க நெறிமுறைகளை பலப்படுத்தி கொடுப்பதற்கு எங்க இருக்குன்னா நம்மளுடைய பெற்றோர்கள். நம்முடைய பெற்றோர்களை போற்றி வழிபாடு செய்யும் பொழுதுதான், நவகிரகங்களை போற்றி வழிபாடு செய்யும் பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் எல்லா வகையிலுமே நமக்கு சித்திகள் பெறும். சரி, அடுத்து குழந்தைகளாகிய நீங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே ஒரு பொருளை வேண்டும் அப்படின்றது பிடிவாத குணமாக நம்மளுடைய குழந்தைங்கிட்ட பிடிவாதம் பிடிக்க கூடாது. நம்முடைய பெற்றோர்கிட்ட பிடிவாதம் பிடிக்க கூடாது. நம்முடைய பெற்றோர்கிட்ட என்ன பண்ணணும்? சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றத அனுசரிச்சுதான் நாம ஒரு பொருளை கேட்கணும். எனக்கு சாக்லேட்டு வேணும், சாக்லேட்டு தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பிடிவாதம் பிடிக்க கூடாது. நம்ம இந்த துணி தான் வேணும், இந்த விளையாட்டு பொருள் தான் வேணும்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? பொருளாதாரத்தை சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு, குழந்தைகளுடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நாம பெற்றோர்களுக்கு சரியான முறையில நம்ம வழி நடத்த முடியும். அப்ப அவங்களும் உங்களை நல்ல முறையில் வழி நடத்துவதற்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இன்னிலிருந்து நீங்க என்ன பண்றீங்க? நவகிரகங்களை சொல்லும் பொழுதும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லும் பொழுதும் இயற்கையாவே நல்ல சக்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பஞ்சபூதங்கள் இருக்குது. அப்ப அந்த பஞ்சபூதத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாங்களா? இப்ப ஒன்னு எழுதிக்கங்க, பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள், ஏன்னா பஞ்சபூதங்களும் நவகிரகங்கள் தான் நமக்கு எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கின்றார்கள். பிரபஞ்சத்துல கோடான கோடி நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள்லாம் நமக்கு நிறைய நன்மைகள் கொடுக்க காத்துட்டு இருக்குது. ஆனா நாம தான் என்ன பண்றோம்? அதை நினைப்பதில்லை, அது கொடுக்க வரத்தை நாம பெறுவதில்லை. இப்படி எல்லாம் நமக்கு போயிருது. சரிங்களா? எழுதிக்கங்க பஞ்சபூதன்னு, நோட்ல எழுதுங்க. பஞ்சபூதங்கள்: நெருப்பு. 1 நெருப்பு, 2 நிலம். 1 நெருப்பு, 2 நிலம். 3 காற்று. 4 நீர். 4 நீர். 5 ஆகாயம். அப்ப இது எப்படி நம்ம போற்றி எப்படி செய்யணும்னா, ஓம் நெருப்பே போற்றி, ஓம் நிலமே போற்றி, ஓம் காற்றே போற்றி, ஓம் நீரே போற்றி, ஓம் ஆகாயமே போற்றி அப்படின்னு நாம தினந்தோறும் இதையும் சொல்லி பழக வேண்டும். பஞ்சபூதங்கள். இப்ப நம்ம பஞ்சபூதங்கள் நமக்கு தனித்தனியா சொல்லும் போதுதான் நீரினால வரக்கூடிய தொந்தரவு, நெருப்புனால வரக்கூடிய தொந்தரவு நமக்கு வராத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கும். அப்ப நீர் தத்துவத்தை என்ன சொல்லணும்? ஓம் நெருப்பே போற்றின்றப்ப நெருப்புனால வரக்கூடிய தொந்தரவுல உங்களுக்கு வராத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணும். இப்ப நாமளும் என்ன பண்ணுவோம்? குழந்தைங்களா இருக்கும்போது நீங்களே என்ன பண்ணுவீங்க? தீக்குச்சி பத்த வைக்கிறது, நெருப்பு கிட்ட போய் விளையாடுறதெல்லாம் எல்லாம் பண்ணுவீங்க. அப்ப அது நெருப்பே போட்டுன்றப்ப அது என்ன பண்ணும்? பக்கத்தால போனா சுடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த விளையாட்டை நிறுத்திக்குவீங்க. இது வேண்டாம், சுற்றும். பட்டாசு வெடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? விளையாட்டா பண்ணும்போது கூட அது என்ன பண்ணிட்டு போகுது? நெருப்புல கையில நெருப்பு சுற்றும், அதாவது நெருப்பு தீக்காயங்கள் பற்றும், பட்டாசு வெடிக்கும் போது பற்றும். அப்ப இதெல்லாம் நம்ம வராம என்ன பண்ணிக்கணும்? தப்பிச்சுக்கிறதுக்கு ஓம் நெருப்பே போற்றினா அந்த நெருப்பு காயங்கள், தீக்காயங்கள், வெட்டுக்காயங்கள் இதெல்லாம் வராம நம்மளே பாதுகாப்பு பண்ணி கொடுக்கும். அதனால ஓம் நெருப்பே போற்றி அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்? அந்த நெருப்பு எரியிற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கணும். கண்களை மூடி சொல்லும் போது
ஓம் நெருப்பே போற்றி அப்படின்னு சொல்லும் போது நெருப்பான ஒரு உருவத்தை நீங்க நினைத்து கொள்ளும் பொழுது நெருப்புனால உங்களுக்கு எந்த பாதிப்பு தொந்தரவும் வராத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது நிலமே போற்றி அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணா நம்ம கீழே உலருது, அது மாரி கால் தடிக்கு உலருது, பூமினால இந்த மண்ணுலாம் நிறைய பேர் தின்றுவாங்க. அந்த மண்ணு தின்னும் போது பார்த்தீங்கன்னா வயிற்றால போகக்கூடியது இல்லை உடம்புல ஃபால்ட்டு பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் நம்ம தப்பித்து கொள்வதற்கு என்ன பண்ண முடியும்? ஓம் என்ன பண்ணோம்? ஓம் நிலமே போற்றின்றப்ப அந்த பூமாதேவியின் மூலமா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராம நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல சக்தி பயன்படுத்தி கொடுக்கும். அதனால ஓம் நிலமே போற்றின்னு சொல்லும் போது நாம கால் தடிக்கு கீழே உள்ளதெல்லாம் இல்லாம அந்த நிலத்தினால எந்த தொந்தரவும் கொடுக்காம உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இப்ப நடந்து போறோம்னா கூட கால் பத்திக்கும். அப்ப ஓம் நிலமே போற்றின்றப்ப என்ன பண்ண முடியும்? யாரோ ஒருத்தர் வந்து செருப்பு கொடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் வண்டியில வந்து கூட்டிட்டு போவாங்க, யாரோ ஒருத்தர் உங்களை வந்து தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு அந்தவங்க கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாரி எல்லாம் என்ன பண்ணுது? நெருப்புனால இந்த பூமியில இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுது? வெயில் நிறைய அடிக்குது. அப்ப வெயிலுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் சொல்றேன். இதை முடிச்சுட்டு சொல்றேன். அப்ப இந்த நிலம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாம இதை வந்து எப்பயுமே ப்ராப்பரா கரெக்டா ஓம் நிலமே போற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லி பழக வேண்டும். அதை பண்ணும்போதுதான் நல்ல ஆற்றலும் நல்ல சக்தியும் உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது ஓம் காற்றே போற்றி அப்படின்னு சொல்றோம். அப்ப காற்றே போற்றின்னு சொல்லும் போது என்ன பண்ணும்? ஒரு புயல் காற்று வருது, புயல் காற்று வருது, ஏதோ ஒரு காத்துல வந்து உஷ்ன்னு அடிக்குது, அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாரி மனசுக்குள்ளார வந்து இந்த நிலத்துக்கு வந்து நம்ம என்ன நினைச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நிலத்துக்கு வந்து பூமி உருண்டை நினைச்சுக்கணும். நம்ம வந்து நிலமே போற்றின்றப்ப பூமி உருண்டை, உலக உருண்டை இருக்குது பார்த்தீங்களா? அந்த உருண்டையை வந்து டிவிலையோ இதெல்லாம் போட்டாலாம் பார்த்துருப்பீங்க. அந்த உலக உருண்டைக்கு நிலமே போற்றின்றப்ப அதை நினைச்சுக்கணும். காற்றே போற்றின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி காற்று வர்ற மாரி நீங்க நிறைய நினைச்சிருப்பீங்க. அந்த மாரி சூறாவளி காற்றை வந்து நீங்க மனசார அதில் நீங்க வந்து நினைத்து கொள்வது ரொம்ப நல்லது. ஓம் சூறாவளி காற்று அப்படின்றப்போ நல்ல ஸ்பீடா சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அதை நினைச்சுக்கும் போது நமக்கு என்ன நினைக்கும்னா சுவாச காற்று பாதிப்பு வராது, நல்ல சிலு சிலுன்னு காத்து வரும், உங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு குளுகுளுன்னு இருக்கும், ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சுவாசிக்கக்கூடியது மூச்சு பயிற்சி செய்யற மாரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் ஓம் காற்றே போற்றி அப்படின்னு சொல்லும் போது இதன் மூலமா நமக்கு நன்மை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது ஓம் நீரே போற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நீரே போற்றி அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? அந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம நினைச்சுக்கணும். ஆறு, ஏரி, கடல் இந்த மாரி நம்ம நினைச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி குளிச்சுட்டு வரும்போது லொக்கு லொக்குன்னு இரும்புற மாரி சளி காய்ச்சல் தொந்தரவு வராத அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கும். அப்ப நீரே போற்றின்றப்ப நீரினால வரக்கூடிய தொந்தரவுகள் துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு விலகி நல்ல ரிசல்ட் நல்ல தன்மை கொடுக்கும். அதனாலதான் நீரை வந்து நம்ம போற்றி வணங்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது ஆகாயமே போற்றி அப்படின்னா நம்ம இன்னைக்கு நைட்டு இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா கோடான கோடி நட்சத்திரங்கள்லாம் நிறைய இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும், பெருசு பெருசா இருக்கும். அதெல்லாம் டெய்லி என்ன பண்ணும்? இயற்கை காட்சி, அதை பார்த்து பழகணும். அப்ப அந்த ஆகாயமே போற்றின்றப்ப அந்த வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம நல்லா பிரார்த்தனைகள் செய்து கொள்ள வேண்டும், மனதார பிரார்த்தனைகள் செய்து கொள்ள வேண்டும். அப்ப ஓம் ஆகாயமே போற்றி அப்படின்னா நாம் அந்த விண்மீன் நட்சத்திரங்களை தெரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஜோதிட ரீதியில ஆன்மீக ரீதியில நாம் இது எல்லாமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஆகும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இப்ப நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் என்னமோ ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னேன். அது என்ன விஷயத்த சொன்னேன்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒண்ணு அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். அது என்ன சொன்னேன் சொல்லுங்க. யாருக்கு ஞாபகம் வரல? ஒரு குட்டி கடை. இப்போ ஒண்ணு அப்புறமேட்டு சொல்றேன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? சூரிய பகவானை எப்படி வழிபடுறதுன்னு சொன்னீங்க. இல்ல, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னேனே. என்ன சொன்னேன்? இப்ப வெயில் கோடை காலத்துல என்ன பண்ணலாம்?
பண்ணுங்க. வெயில் பயங்கரமா இருக்கிறதுக்கு. வெரி குட். தீபிகா அப்படின்ற ஒரு இதுல வந்தவங்க கரெக்டா சொன்னாங்க. வெயில் எப்படி இருக்கும், வெயில் எப்படி நம்ம குறைச்சிக்கணும், வெயிலோட தாக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். சரிங்களா குழந்தைங்களா, நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த வெயில் காலத்துல வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறதும் எதை எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தினந்தோறும் காலையில எந்திரிச்ச உடனே வாயை கொப்பளிச்ச உடனே ஒரு டம்ளாரு ஒரு சொம்பு தண்ணி, உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி தினந்தோறும் டெய்லியும் குடிச்சு பழகணும். டெய்லியும் குடிச்சு பழகிட்டீங்கன்னா அந்த தண்ணியோட ஆற்றல் உங்களுக்கு நிறைய சக்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுல ஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கும், வயிற்றுல ஜீரணமாகாது, வயிற்று வலிக்கம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வராத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கும். அதனால என்ன பண்ணணும், தினந்தோறுமே காலையில் நேரத்துல வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இந்த வெயில் காலத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அதிகமா சாப்பிடக்கூடியதும் நல்ல முறையில பயன்படுத்தி கொள்வது என்ன பண்ணா தண்ணீர், இளநீர், மோர், தயிர், தர்பூசணி. அப்ப இந்த 5 வகையான பொருள்ல நீங்க முடிஞ்சது ஒரு 2 பொருளாச்சும் ரெகுலரா எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு தர்பூசணி சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு இளநீர் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு மோர் சாப்பிடுங்க. அப்ப இந்த தாக்கத்துல வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்வதற்கு அந்த வெயில் காலம் முடியிற வரைக்கும் மத்தியான டைம்ல தயிர் சாப்பாடு சாப்பிடணும். மத்தியான டைம்ல என்ன சாப்பிடணும், தயிர் சாப்பாடு நல்லா சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் உடல் ரீதியில வரக்கூடிய பாதிப்புகள் தொந்தரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அதனால தயிர் சாப்பாடை நீங்க அதிகமா எடுத்துக்கொள்வது பல வகையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பிட்றத விட சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல சில்லி சிக்கனு, அதே மாதிரி என்ன பண்ணும், எண்ணெயில பொரிக்கப்பட்ட பலகாரங்கள், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பலகாரங்கள், ஸ்நாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணும், அதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா தான் பல வகையில உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னது, சாப்பிடக்கூடாது ஐயா. சொல்றேன். அதாவது உடல் ஆரோக்கியம்தான் நமக்கு பெரிய செல்வம். என்னது, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வங்கள். நீங்க நோய் இல்லாம நீங்க நல்லா இருந்தீங்கன்னா, குழந்தைங்க நல்லா இருந்தாதான் உங்களோட பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க. உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்ப உங்களோட ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைகள். அப்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எது, நாம சாப்பிடக்கூடிய உணவு தான். அப்ப இந்த 12 வயதுக்குள்ள நீங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் பிற்காலத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பலத்தை கொடுக்கின்றது இந்த உணவுல தான் இருக்கு. அப்ப சத்தான ஆதாரத்தை நம்ம சாப்பிடணும். என்ன பண்ணும், நல்ல கீரை வகைகள். கீரை வகைகள்ல என்ன பண்ணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை சாப்பிட்டு பழகணும். அடுத்தது மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும். மாதுளம்பழத்தை என்ன பண்ணும், அம்மா கிட்ட ஒரு முறை அப்பா கிட்ட ஒரு முறை எப்படி பிரிக்கணும்னு கத்துக்கிட்டு நீங்களே தினந்தோறும் என்ன பண்ணும், அந்த மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வந்து தர சொல்லி அதை பிரிச்சு அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பழகும். அப்ப மாதுளம்பழம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பலத்தையும் சத்து ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நான்லாம் மாதுளம்பழம் சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்ப கீரையும் சாப்பிடணும். அடுத்தது என்ன பண்ணும், மாதுளம்பழத்தையும் சாப்பிட்டு பழக வேண்டும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணும், இந்த கீரை வகைகள் அடுத்தது கேரட்டு. கேரட்டும் வெண்டைக்காவும் நீங்க வந்து போட்டு சாப்பிடுறத விட இந்த நேரத்துல என்ன பண்ணும், பச்சையாவே சாப்பிட்டு பழக. அப்ப பச்சையாவே சாப்பிட்டு பழக பழக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி தன்னம்பிக்கை பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும், கேரட்டு வெண்டைக்காய்லாம் அம்மா கிட்ட கேட்டு வாரத்துல ஒரு நாள் 2 நாள் அம்மா எனக்கு ஒரு கேரட் கொடுமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சாப்பாட்டுல சாப்பிட்றத விட நீங்க என்ன பண்ணணும், அந்த வெண்டைக்காயும் கேரட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் வெண்டைக்காய் ஒரு நாள் கேரட், ஒரு நாள் வெண்டைக்காய் ஒரு நாள் கேரட். ஸோ இப்போ இது மாரி நீங்க காலையில் நேரத்துல அதிகமாக சாப்பிட்டு பழகும் போது
உங்களுக்கு வயிற்று வலி வராது, நல்ல ஞாபக சக்தி வரும், சளி காய்ச்சல் தொந்தரவு வராது. இந்த சளி காய்ச்சல் தொந்தரவு வராம இருந்துச்சுன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம்னு அர்த்தம், ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க? ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, டானிக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட வேண்டியதா போகும். அப்ப கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடாம இருக்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச கேரட்டு, வெண்டைக்காய், கீரை வகைகள் வணக்கி கொடுக்குது. அது வந்து அம்மாட்ட என்ன பண்ணணும்? அம்மாட்டையும் அப்பாட்டையும் நம்ம கேட்கணும். ஏன்னா உணவு வகையில கேட்கும் போது அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறத அழுகாம நல்ல முறையில நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்னா தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படுத்தி கொடுக்கும், சக்தி ஆதாரத்தை பலப்படுத்தி கொடுக்கும். அப்ப தண்ணீர் என்ன பண்ணும்? காலையில மட்டும் சாப்பிடக்கூடாது, மத்தியானத்திலயும் 11 மணிக்கு மேல சாப்பிடணும், மத்தியான டைம்லயும் சாப்பிடணும். என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா விக்கல், அதாவது சோறு நம்ம சாப்பிடும் போது என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சோறு சாப்பிடும் போது மட்டும் என்ன பண்ணணும்னா, டைனிங் டேபிள் இருந்தா கூட முடிஞ்ச வரைக்கும் நம்ம கீழே சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப சப்பளங்கால் போட்டு சாப்பிடும் போது என்ன பண்ணும்? நம்மளுடைய ஆசனங்கள் வாயில உட்காந்து சாப்பிடும் போது நமக்கு சீக்கிரமா ஜீரணமாகும், நல்ல பசி எடுக்கும். இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா? சரி, உங்களுக்கு அடுத்து வந்து அருமையான ஒரு டிப்ஸ் ஒண்ணு கொடுக்குறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தினமும் என்ன பண்றீங்க அப்படின்னா, காலையில் நேரத்திலையும் ஈவினிங் நேரத்திலையும் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வர்றதுக்கும் நல்ல சக்தி வருவதற்கும் என்ன பண்ணணும்னா, டெய்லியும் 12 தோப்பு காரணம் போடணும். டெய்லி என்ன பண்ணணும்? காலையில 12 தோப்பு காரணம், இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி 12 தோப்பு காரணம். என்னது திடீர்னு தோப்பு காரணம் போட சொல்றான்னு பாக்குறீங்களா? தோப்பு காரணம் போடும்போது இந்த ஒரு கை பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல இந்த கையில இப்படி பிடிச்சுக்கணும். இந்த கையில இப்படி பிடிச்சுக்கிட்டு இங்க பாத்துங்க, இப்படி போட்டு நல்லா கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கொழுப்பு சத்தும் குறைஞ்சிரும். அடுத்து தோப்பு காரணம் போடும்போது இந்த காதை பிடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? தப்பா எழுதுனா தோப்பு காரணம் போட சொல்லுவாங்க. தோப்பு காரணம் போட்டோம்னா என்ன போகும்? நல்ல ஞாபக சக்தி வரும். அதுக்குதான் தோப்பு காரணம் போட சொன்னது. நீங்க 100, 50 எல்லாம் போட வேண்டாம், வெறும் 12 போட்டீங்கன்னா போதும். காலையில 12, சாயந்தரம் 12. சரிங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க போட்டுக்கணும். 2 நேரமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை இப்படி வச்சுக்கிட்டு பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டு டெய்லியும் காலையில 12, சாயந்தர டைம்ல வந்து இப்படி 12 கையை வந்து இப்படிதான் வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி வச்சு 12 தோப்புக்கான் டெய்லியும் போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு படிப்புல ஞாபக சக்தி அதிகரிக்கும். படிப்புல நல்லா படிச்சீங்கன்னா தான் உங்களுடைய எதிர்காலம் நல்ல பிரகாசமா அமைச்சு கொடுக்கும், நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு முயற்சியில் வெற்றிகளை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பலத்தையும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதனாலதான் இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தோப்பு காரணன்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாரும் செய்வீங்களா? தோப்பு காரணம் போடுவீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லிட்டா போட்டுறலாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் வந்து வயசுல மூத்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் எப்பயுமே வந்து வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும்? நம்மளுக்கு பெரியவங்களா இருந்தாங்கன்னா இந்த சின்ன குழந்தையில இருந்தே வயசுல மூத்தவங்களா இருந்தாங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா வணக்கம், வாங்க ஐயா அப்படின்னு சொல்லலாம், அல்லது வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாலும் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னுமே ஒரு சொம்பு தண்ணி, நிற சொம்பு தண்ணியை கொண்டு போய் அவங்க வீட்டுல வந்த விருந்தினர்களுக்கு நம்ம கொடுக்கணும். அக்கா வந்தாலும் சரி, மாமா வந்தாலும் சரி, அண்ணா வந்தாலும் சரி, நம்மளோட உறவினர்கள் யார் வீட்டுக்கு வந்தாலும் நாம வந்து என்ன பண்ணோம்? ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து பழகணும். இது எல்லாரும் என்ன பண்ணணும்? அரை சொம்பு எல்லாம் கொண்டு போய் கொடுக்க கூடாது, அரை டம்ளரும் கொண்டு போய் கொடுக்க கூடாது. முழு சொம்பை கொண்டு போய் இந்தாங்க தண்ணி குடிங்க மாமா, இந்த தண்ணி குடிங்க அண்ணா, இந்த தண்ணி குடிங்க அக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலோ இல்லைன்னா வந்து அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களோ
அவங்கள நீங்கள் உங்களுக்கு எப்படி செல்லமாக கூப்பிடுன்னு தோணுதோ அந்த மாரி ஒரு அங்கிள், மாமா, அங்கிள் கூப்பிடலாம், இல்லை மாமான்னு கூப்பிடலாம், இல்லை ஆன்டின்னு கூப்பிடும்போது அவங்க வந்த உடனே என்ன பண்ணணும், அந்த பழக்கத்தை இப்போ இருந்தே பழக்கப்படுத்திக்கணும். யாருக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா தண்ணி இல்லைன்னு சொல்லவே கூடாது. தண்ணி கேட்டானா எந்த வேலையா இருந்தாலும் யாரு கேட்டாலும் சரி தண்ணி மட்டும் கொடுத்துடணும். தண்ணி மட்டும் கொடுக்காம இருக்கவே கூடாது. எனக்கு அவன் பிடிக்கல அதனால அவன்கிட்ட தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணணும் சொல்லக்கூடாது. யாரு கேட்டாலும் சரி நம்ம பிடிக்காதவன் தண்ணி கேட்டா கூட தண்ணி கொடுத்து பழணும். தண்ணி கொடுக்கலன்னு சொன்னோம்னா அதுக்கு நமக்கு நிறைய தொந்தரவு பிரச்சனைகளை கொடுத்து விடும். அந்த பழக்கத்தை, ஒழுக்க நெறிமுறை பழக்கத்தை நாம் எல்லாரும் கத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே போல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகள் அதிகமாக இருக்கக்கூடாது. குப்பை அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பொட்டை பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா சீக்கிரமா கூட்டி வாரி எல்லாம் எடுத்து போட்டுடணும். பசங்களா இருந்தா என்ன பண்ணணும், குப்பையா இருந்துச்சுன்னா அக்கா கிட்டயோ அம்மா கிட்டயோ தங்கச்சிக்கிட்டயோ சொல்லலாம் கூட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ரொம்ப குழந்தைங்களா இருந்தால் அதை நீங்களே எடுத்து செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி ஒரு ஓரமாக போட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டேபிள் சேர்லையோ அல்லது கீழேயோ உட்காந்து படிக்கும்போது பக்கத்தால குப்பை இருந்தால் படிக்கக்கூடாது. குப்பையோடு இருந்த இடத்துல படிச்சீங்க அப்படின்னா உங்களோட மைண்டு பூரா அந்த குப்பை மேலதான் இருக்கும். அழுக்கு இருக்குது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றப்ப அந்த படிக்கும்போது நமக்கு மெமரி ஆகாது, நமக்கு நல்ல தன்மைகளை கொடுக்காது. சரிங்களா? அதனால இதை வந்து நீங்க கொஞ்சம் நல்ல முறையில ப்ராப்பரா ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. சரிங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறேன், கிரக நிலைகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஏன்னா 1.5 மணி நேரம் உங்களை உட்கார வைக்கின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 75 80 பேர் பக்கம் 90 பேர் பக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிச்சு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல ஆற்றலும் நல்ல சக்திகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். சரிங்களா? இப்ப படிச்சவங்கள நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப எழுதினவங்கள என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன பண்றீங்க, வீட்டில இருந்தே நவகிரகங்களை மனப்பாடம் பண்ணி நீங்க சொல்லணும். ஓம் சூரிய பகவானை போட்டி, ஓம் சந்திர பகவானை போட்டின்னு ஒரு ஆடியோ போட்டு உங்களோட பேர் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, இன்றைய வகுப்புல உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது, எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கருத்து போடும் பொழுது உங்களுடைய பேரும் உங்களுடைய ஊரும் மறக்காம போடுங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்ப ஃப்ரெண்ட்ஸோட பேர் தெரியணும் இல்லவா? சரி, அப்ப என்னோட பேர் நான் சொல்லிட்டுமா? என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முகுந்தன் முரளி, பள்ளிப்பாளையத்துல இருக்கிறேன் என்னோட பெயர். அப்ப உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய அம்மாவோ ஜோசியரா இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு இந்த லைன் கொடுத்துருப்பாங்க, இதையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப உங்களுடைய வீட்டுல அப்பாவோ அம்மாவோ ஜோசியரா இருந்தாங்கன்னா அந்த கலையை நீங்களும் கத்துக்கணும். ஏன்னா அப்பா ஜோசியரா இருந்தா அம்மா ஜோசியரா இருந்தா என்ன பண்ணும், அந்த கலையை நீங்களும் கத்துக்கிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு தெய்வீகமான கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட கலை. ஜோதிட கலைக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கணும். ஜோதிடம் கத்துட்டு ஜோதிடமே பார்க்கணும்லாம் கிடையாது. இது ஒரு கலை. இப்ப நம்ம விளையாட்டு துறையில நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த விளையாட்டு துறையிலே போகணும்லாம் கிடையாது. அப்ப இந்த நவகிரகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம போட்டியில ஜெயிக்கிறது, போட்டி தேர்வுல ஜெயிக்கிறது, நல்ல ஒரு உத்வேகம், நமக்கு ஒரு சக்தியை பலப்படுத்திக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நவகிரகங்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். பஞ்சபூதனுடைய தத்துவத்தை நமக்கு தெரிய வேண்டும். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிறு வயசுலயே இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நான், என்னுடைய பெயர் முகுந்தன் முரளி, பள்ளிப்பாளையம்னு சொல்லியாச்சு. அப்போ உங்களுடைய பேரு ஊரெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அதுக்கு முன்னாடி இன்றைய வகுப்பு மூலமா நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னெல்லாம் கருத்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களோட தனிப்பட்ட கருத்தா டைப்பிங் பண்ணியோ அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ நீங்க போடலாம். சரிங்களா? இப்ப நடத்தப்பட்ட வகுப்புல இருந்து இது என்ன பண்ண போறேன்னா யூடியூப் லிங்க் கொடுக்க போறேன். யூடியூப் லிங்க் ஒரு 10 மணிக்குள்ளார உங்களுக்கு அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அப்ப அந்த யூடியூப் லிங்க் கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. 2 தடவைக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். அப்ப நான் என்ன நடத்தினேன், முகுந்தன் ஐயா என்ன நடத்தினாரு, அப்ப அதுல இருந்து நம்ம என்ன விட்டுட்டோம், நாம எப்படி இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம்
நீங்க இன்னொரு முறை கேட்கும்போது வீடியோவோட வரும் இந்த யூடியூப் சேனல்ல. அந்த யூடியூப் சேனல்ல ஆன்மீக கலசம் அப்படின்ற யூடியூப் சேனல் வரும். ஸோ அந்த யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்து நீங்க அந்த வீடியோஸ் எல்லாமே சேகரிச்சு வச்சுக்கலாம். அந்த தகவல் பூரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும். சரிங்களா? சரி சார், இன்னொரு வாட்டி யூடியூப் சேனல் பேர் சொல்றீங்களா சார்? நான் சொல்றேன் கண்ணு. ஆன்மீக கலசம், ஆன்மீக கலசம் அப்படின்னு யூடியூப் சேனல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப்ல வந்து நான் போடுறேன். அந்த குரூப்ல நான் போடும் பொழுது அந்த இதை வந்து நீங்க எல்லாருமே பாருங்க. இப்ப நான் நடத்துனது எல்லாமே உங்க போட்டோலா வரும். அந்த இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை வந்து நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளார ஹோம்ஒர்க் போட்டுடணும். மீண்டும் நாளைக்கு இரவு 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும். இன்னைக்கு முதல் நாளுனால நிறைய பேர் உட்கார முடியாம கொஞ்சம் சிரமப்படுவீங்க. ஏன்னா இது கத்துக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது தெரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா குழந்தைங்கனாலையும் இதை கத்துக்க முடியாது. ஒரு தெய்வீகமான குழந்தைகள் பெற்றிருக்கக்கூடியதும் இறையருளும் குருவருளும் எந்த குழந்தைக்கு பரிபூர்ணமா கிடைக்குதோ அந்த குழந்தைகள் தான் இந்த சிறு வயதில் குழந்தைகளை இந்த பஞ்சபூதத்தையும் நவகிரகத்தையும் நினைக்க முடியும். இந்த கலையை பற்றி உணர முடியும். அதனால இந்த குழுவில் வந்தவங்க எல்லாமே இறையருளும் குருவருளும் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு குழந்தைகள் ஆகும். அதனால இதை நீங்க எப்பொழுதுமே சேகரிக்கணும். அதே மாதிரி நிறைய தகவலை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்களா? அதை வந்து நீங்க கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வகுப்பு முடியும் போது எல்லாரும் மழை வாழ்த்து சொல்லி பழகணும். ஏன்னா இப்ப மழை இல்லாம இருக்குது. இப்ப வெயில் வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. நாம இன்னில இருந்து என்ன பண்ணோம்? இந்த 5 நாள் நம்ம மழை வாழ்த்து சொன்னோம்னா கண்டிப்பா மழை பெய்யும். மழை பெய்யும் போது மனிதனுடைய ஆற்றலும் வெப்ப ஆற்றலும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடியதும் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் இங்க சொல்லும் போது மியூட்ல போட்டுக்கிட்டு நீங்களே அந்த மழை வாழ்த்து சொல்லுங்க. மழை பெஞ்சாதானே எல்லாத்துக்கும் இந்த வெப்ப ஆற்றல குறையும். நல்லா ஒரு பலமாக இருக்கு. ஏன்னா வெப்பத்தை தாங்க முடியாம அவ்வளோ வெப்பங்கள் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம என்ன சொல்றோம்? எல்லாரும் நீங்களும் குழந்தைங்களும் தெய்வம் ஒன்றுன்ற மாரி நீங்க எல்லாரும் அந்த மழை வாழ்த்து சொல்லும் போது உங்க ஊர்ல சீக்கிரமா மழை பெய்யும். சரிங்களா? ரைட், சொல்லாங்களா? எல்லாரும் கை இப்படி வச்சுக்கங்க. மழை வாழ்த்து. ஏரி குளம், ஏரி குளம், கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, வாழ்க ஆன்மீகம், வளர்க ஆன்மீகம். எல்லாம் நிறைவாகட்டும், எல்லாம் நிறைவாகட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை இன்னொரு முறை ஓம்ன்றது ஒரு தடவை சொல்லுங்க. ஓ துர்கை மகசக்தி, லக்ஷ்மி மகசக்தி, வாணி மகசக்தி, அங்காளி மகசக்தி, அங்காளி மகசக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு
करगे गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे நமக குரு வாழ்க குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை வகுப்பிலே சந்திப்போம். யாரும் விடுமுறை எடுக்காம நாளை வகுப்புக்கு வாருங்கள். சரிங்களா? ஐயா வகுப்பு அருமையா இருந்தது. மிக்க நன்றி. ரொம்ப மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. ஐயா மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. பிடிச்சிருக்கு பேர்லாம் சொல்லலாமா? சொல்லலாம் கண்ணே, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. சொல்லட்டுமா? நன்றி சார். ஐயா சார் என் பேர் சமரேந்திர திருப்பதியிலிருந்து பேசுறேன். திருப்பதியிலிருந்து. வெரி குட். அடுத்து உடுமலைப்பேட்டையிலிருந்து. பேர் என்ன? ஓகே, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. அடுத்தது சொல்லுங்க ஒருத்தர் பேரா. ஐயா நாங்க ஆம்பூர்ல இருந்து பேசுறோம். ஆம்பூர்ல இருந்து பேசுறோம். பேர் சொல்லுங்க. பேரு ஊரு சொல்லுங்க. எங்க பேர் சோமேஷ். அக்ஷய மகேந்திரன். ஓகே. சாத்விக் ஹரிஷ். ஐயா சாலத்துல இருந்து எஸ்ஆர் சாய் கிருத்திக் ஐயா. வாழ்த்துக்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்க பேர் சோமேஷ், இவன் பேர் நந்தீஷ். ஓகே, என்ன ஊர் சொன்ன கண்ணே? ஆம்பூர். வாழ்த்துக்கள், சந்தோஷம். அடுத்தது சார் மைத்ரா. நல்லா சென்னை சார். ஓகே சார் என் பேர் ஸ்ரீ சென்னையில இருந்து. வாழ்த்துக்கள். சார் நீங்க ஹோம்வொர்க்னு ஒன்னு சொன்னீங்களா சார்? அது எனக்கு நல்லா புரியல சார். புரியலையா சாமி? ஹோம்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களை போற்றி ஆடியோ போடணும். ஓம் என்ற மந்திரத்தை சொல்லிட்டு ஆடியோ போடணும். அதுக்கு அடுத்தது பஞ்சபூதங்களை போற்றின்னு சொல்லணும். அடுத்தது 12 ராசியும் சொல்லணும். நீங்க என்ன பண்ணும், நோட்ல எழுதி போட்டீங்கனாலும் சரி, அல்லது ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி நீ போட்டீங்கனாலும் சரி. குரூப்ல எல்லாரும் என்ன பண்றீங்க, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளார 5 மணிக்குள்ளார நீங்க எல்லாரும் குரூப்ல போட்டுருங்க. சரிங்களா? அப்பதான் நாளை கிளாஸ் ஈஸியா உங்களுக்கு புரியும். கிளாஸ் உங்களுக்கு போர் அடிக்குதா, ஜாலியா இருக்குதா? ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கு சார். Thank you. அருமையா இருக்குது ஐயா. Thank you. வாழ்த்துக்கள். நன்றி. நல்லா இருக்குது ஐயா. நன்றி. நல்லா